ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் ஸ்தோத்திரம் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை, இந்த சூழ்நிலையை ஒப்புக்கொண்டுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரருக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீயானவள் வந்து எலிசாவின் இடத்திலே ஒரு வேண்டுதலை செய்கிறாள். என்னவென்றால், ஸ்தோத்திரம், அவள் கடன் பட்டிருக்கிறாள். ஸ்தோத்திரம், கடன் கொடுத்தவன் வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்திக் கொள்ள வந்தான். அப்படி என்று சொன்ன உடனே இந்த எலிசா வந்து ஒரு பதிலை சொல்லுகிறார். உன்னிடத்துல என்ன இருக்கிறது, அதை கொண்டு வா என்று சொல்லி அதை கொடுத்த உடனே அதை வைத்து பக்கத்தில் உள்ள பாத்திரங்களை எல்லாம் வாங்கி நிரப்பி அதை விற்று கடனை அடை என்று சொல்லுகிறார். சிம்பிளாக அந்த காரியம் ஒரு 7 வசனத்தில் அது முடிகிறது. இதனுடைய முதல் வசனத்தை வைத்து, அதாவது ஸ்தோத்திரம், முதல் வசனத்தில் தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அப்படி ஆரம்பித்து ஒரு கடன் வாங்கின ஒரு அனுபவத்தை குறித்து கடந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாக நான் பேசி ஜெபித்தேன். அதாவது கடன் என்பது என்ன? ஸ்தோத்திரம், ஒருவருக்கு எனக்கு உரிய பொருள் இல்லாமல் வேறு ஒருவருடைய பொருள் என்னிடத்துல இருந்தால் அது கடன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு சொந்தம் இல்லை, வேற யாருக்கோ உரிய ஒரு பொருள் அது யாருக்கிட்ட இருக்கு? எனக்கு இருக்கு. அப்போ அந்த பொருளை என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு நான் திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. அப்படி ஒரு பொருள் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் எனக்குள்ள இருந்தா நான் யாரு? அந்த நபருக்கு கடனாளி. அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம், ஆதாமையும் ஏவாளையும் மனுஷனாக இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்த போது ஸ்தோத்திரம் அவர்களை எப்படி படைத்தாரு? தம்மை போல பரிசுத்தமாய் படைத்தார். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே பாவம் இல்லை, எந்த விதமான அக்கிரமம் அநியாயம் எதுவுமே செய்யல. அல்லேலூயா. அவர்களை எப்படி படைத்தார்? பரிசுத்தமாக படைத்தார். இப்போ ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் படைத்த இந்த ஆதாமும் ஏவாளும் ஒரு காலகட்டத்திலே பிசாசினாலே, சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு இவர்கள் பாவம் செய்து விடுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப பாவம் செய்த உடனேயே இவர்களுக்குள்ள என்ன வருது? ஸ்தோத்திரம், பாவம் வந்து விடுகிறது, கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. இவர்களிடத்துல இல்லாத, எனக்கு சொந்தமில்லாத, தனக்கு சொந்தமில்லாத ஒரு காரியம் எங்கிருந்து வருகிறது? ஸ்தோத்திரம், பிசாசினிடத்திலிருந்து மனுஷனுக்குள்ளாக வருகிறது. அல்லேலூயா. அப்படிதானே? அந்த ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட போது எப்படி உருவாக்கப்பட்டார்கள்? ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டார்கள். தேவனை போலவே உருவாக்கப்பட்டார்கள். தேவ சாயலின்படியே உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்குள்ளாக பாவம் வந்து விடுகிறது. இப்போ இந்த பாவத்தை ஸ்தோத்திரம் உடையவர்களாக யாரு? இந்த மனுஷன் வந்துட்டான். இப்போ இந்த மனுஷன் யாருக்கு கடனாளி? ஸ்தோத்திரம், பிசாசுக்கு கடனாளி. ஏன்னா பிசாசுனுடைய ஒரு பொருள் என்னது? தேவன் கொடுக்காத, தேவனிடத்துல இல்லாத ஒரு பொருள் என்னது? பாவம் என்கிற ஒரு காரியம் மனுஷனுக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. இதை நாம திருப்பி கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? அது நம்ம கிட்ட இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? ஸ்தோத்திரம், இது என்னுடைய பொருள், இவனுக்குள்ள என் பொருள் இருக்கிறது, இவன் எனக்கு சொந்தம். ஏன்னா முதல் வசனத்தில் அப்படிதான் சொல்லுகிறது, அவர்கள் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்திக் கொள்ள வந்தான். எப்படி? கடனாளி என்ன பண்றான்? அப்ப பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமையா இருக்கிறான்? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். நம்ம ஸ்தோத்திரம், தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். நம்ம எப்படி இருந்தாலுமே இந்த பூமியிலே பிறந்த எல்லாருமே யாருதான்? அல்லேலூயா, பாவிகள் தான். ஆமென். ஸ்தோத்திரம். உதாரணமா ஸ்தோத்திரம், சின்ன பிள்ளை, இதை பற்றி நான் அன்னைக்கு ஒரு நாள் பேசினேன். சின்ன பிள்ளைகள், நன்மை தீமை அறியாத பிள்ளைகள், ரொம்ப சின்ன பிள்ளைகள் கிட்ட போய் ஸ்தோத்திரம் அங்க தூரத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. தூரத்துல ஏதோ ஒரு பேப்பரை கிழிச்சு கீழே போடுறதோ அல்லது அங்க இருக்க பல்பை ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதோ நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ நீங்க பார்த்துட்டு அந்த பிள்ளை கிட்ட போய் நீங்க போய் கேட்டா, ஸ்தோத்திரம், நீ தானே இதை பண்ண, இந்த பொருளை எடுத்து கீழே போட்டது நீ தானே அப்படின்னு சொன்னா, எந்த பிள்ளையை பற்றி பேசுறேன்னா நன்மை தீமை அறியாத பிள்ளைகளை பற்றி பேசுறேன். நம்ம வளர்ந்தவர்களுக்கு நன்மை தீமை தெரியும். நன்மை தீமை அறியாத ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் நீங்க கேளுங்க, ஸ்தோத்திரம், இந்த பொருளை எடுத்து கீழே போட்டது நீ தானே அப்படின்னா அந்த பிள்ளை என்ன சொல்லணும்னா, நான் இல்லை அப்படிங்கிறோம். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு நான் இல்லை என்கிற ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு யாராவது கற்றுக் கொடுத்தோமா? அல்லேலூயா. யாருமே கற்றுக் கொடுக்கல. ஆனா அந்த பிள்ளைக்குள்ள சிறிய குழந்தையா இருக்கும் போதே அதுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அது பொய் சொல்ல கூடாதுன்னு அதுக்கு தெரியல. அது மனசறிஞ்சு நான் பொய் சொல்லுகிறேன்னு தெரிஞ்சு சொல்லல. அல்லேலூயா. ஆனா அதுக்குள்ள தன்னாலேயே அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள ஆதாம்ல இருந்து உருவாகி வந்து 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 இந்த காலம் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டுமே என்ன இருக்கு? பாவ சுபாவம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், பாவத்தை விட்டுறணும். பிசாசுனுடைய குணங்கள் எதுவுமே நமக்குள்ள இருக்க கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறதற்கு முன்பாக என்ன பண்றாரு? சீசர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாரு. ஸ்தோத்திரம், நான் குறிப்பிட்ட நாள்ல ஸ்தோத்திரம் என்னை சிலுவையில் அறைவார்கள், மகிமைப்படுவே எல்லாத்தையும் சொல்லிட்டு
கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாரு சோதரோ. என்ன சொல்றாருன்னா, சோதரோ இனி உங்களை நான் சோதரோ நண்பர்கள் என்று, சகோதரர்கள் என்று அழைப்பேன், நான் சிநேகிதர்கள் என்று அழைப்பேன். சோதரோ உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எதையுமே மறைச்சு வைக்கல. ஆனா உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. யாரு உலகத்தின் அதிபதி? யாரு? பிசாசு வாரான். பிசாசு யாருகிட்ட? இயேசு கிறிஸ்து கிட்டே போறான் பாருங்க. அவர் மகிமைப்படுவதற்கு முன்பாக பிசாசு இயேசு கிட்ட போய் அவனுக்குரிய காரியம் ஏதாவது இயேசு கிட்ட இருக்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், வார்த்தையாக இருந்தவர், அவர் மனுஷனாகி மாம்சமாகி இந்த பூமியில வந்தபோது அந்த இயேசு கிட்டயே போய் என்ன எதிர்பார்க்கிறானா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கா? சுதரம் எப்படி? சின்ன ஒரு தவறு ஏதாவது இருந்துட்டுனா அதை காட்டி குற்றம் பிடிக்கலான்னு சொல்லி இயேசு கிட்டயே பிசாசு போறான். அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இந்த பதிலை நாம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. மகிமைப்பட வேண்டும் என்றால், மறுரூபமாக வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இந்த குணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிசாசு குற்றம் சாட்டுகிற அளவிற்கு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருந்துன்னா என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. ஆமென். மறுரூபமாக முடியாது. ஸ்தோத்திரம். இதை பற்றி, கடனை பற்றி நாம பேசணும். இது வந்தவர்களுக்கு தெரியும். அதை பற்றி பேசி நாங்க ஜெபித்து முடிச்சாச்சு. இப்போ இரண்டாவது வசனத்துக்குள்ள நான் போக போறேன். ஸ்தோத்திரம். இரண்டாவது வசனத்திலே எலிசா திருப்பி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். என்ன கேட்கிறாரு? எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே என்ன இல்லையா? ஒன்றும் இல்லையா. அல்லேலூயா. என்ன இல்லையா? ஒன்றும் இல்லையா. சோதரம். இப்போ பாருங்க, முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிற அளவிற்கு சோதரன் கடன். அல்லேலூயா. என்ன? 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிற அளவுக்கு வீட்டுல கடன். ஆனா வீட்டுல போய் கேட்டா வீட்டுல ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. சோதரம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், நிறைய வீடுகள்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இதுதான். ஸ்தோத்திரம். சபிக்கப்பட்ட அல்லது சாபத்துல இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு பெரிய உதாரணம் இந்த வசனம். அல்லேலூயா. என்னது? ஸ்தோத்திரம். கடனுக்கு மேல கடன். வட்டிக்காரன் வீட்டை சுத்தி வாரான். அங்க கடை, இங்க கடை, இஎம்ஐ, அது இது. ஸ்தோத்திரம். ஆனா வீட்டுல போய் பாருங்க, வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. ஸ்தோத்திரம். கடன் வாங்கியிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒரு இஎம்ஐல ஒரு கார் எடுத்து விட்டுருக்கணும். ஸ்தோத்திரம். இஎம்ஐல ஸ்தோத்திரம் ஒரு டிவியை வாங்கியிருக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கியிருக்கணும், ஏதாவது ஒன்று வாங்கியிருக்கணும் இல்லையா? அல்லேலூயா. அப்படிதானே? கடன், கடனுக்கு மேல கடன். சோதரம். கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கான். ஒருத்தனா வந்துட்டே இருக்கா, பின்னாடி வரான். சோதரம். முடியாத குறைக்கு சோதரம், உனக்கு ஒரு வீடு தான் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்றான். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்னா சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு கடன் இருக்கிறது. ஆனா வீட்டுல போய் பார்த்தா என்ன இல்ல? ஒன்னும் இல்ல. அல்லேலூயா. யாருடைய வீடு? தீர்க்கதரிசியுடைய புத்திரன் வீடு. யாருடைய வீடு? கிறிஸ்தவர்களுடைய வீடு. யாருடைய வீடு? எல்லா நாளும் சர்ச்சில் ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்றவங்க வீடு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். வீட்டிலே ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அதே வசனத்துல கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஸ்தோத்திரம், என்னது? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு குடம் எண்ணெய். ஸ்தோத்திரம். இத்த 2 பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் அடமான வைக்கிற அளவுக்கு, அல்லது 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்துகிற அளவிற்கு கடனுக்குள்ள போயாச்சு. ஆனா அங்க ஒரே ஒரு கூட எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாரிபாத் விதவையுடைய வீட்டுல கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. இங்க மா கூட இல்லை பாருங்க. அல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு கூட இல்லை. இந்த எண்ணெயை பற்றி பார்த்தீங்கன்னா இது அபிஷேகம், இதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஆனா சாரிபாத் விதவையுடைய வீட்டுல எண்ணெய் இருந்துச்சு, என்னவே இருந்துச்சு? மாவு இருந்துச்சு. ஆனா இந்த தீர்க்கதரிசி புத்திரனுடைய வீட்டுல ஸ்தோத்திரம், அது எங்கோ ஸ்தோத்திரம், சாரிபாத்ங்கிறது புரதேசத்துல இருக்கிற ஏதோ ஒரு தேசத்துல இருக்கிற ஒரு விதவை. ஆனா இங்க இருக்கிறது யாரு? ஒரு தீர்க்கதரிசி புத்திரனுடைய மனைவி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை கண்டு வாழ்ந்து, கர்த்தரை கண்டு உழைத்து, கர்த்தரை கண்டு ஓடி, கர்த்தரை கண்டு எல்லாவற்றையும் செய்து ஓட்டத்தை முடித்த அவனுடைய வீட்டுல ஸ்தோத்திரம் என்னது இருக்கு? எண்ணெய் இருக்கு. ஆனா என்ன இல்ல? மாவு இல்ல. அல்லேலூயா. இப்போ இதே கண்டிஷன்ல நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஓடுறேன், ஆண்டவருக்காக. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். அப்படிதானே? இந்த வெளியே வர்றதுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறீங்க இல்லையா? ஜெபிக்கிறீங்க இல்லையா? ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே நான் கடன்ல மாட்டிக்கிட்டேன், ஆண்டவரே எனக்கு அது இல்ல இது இல்ல, அவன் வரான் இவன் வரான், வீட்டுல பயங்கர பிரச்சனையா இருக்கு, சுத்தர் ரெட்சிப்பு இல்ல, மீட்பு இல்ல, ஏதேதோ நீங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க இல்லையா? அப்படிதானே? கேட்டா ஆண்டவர் அதே வசனத்துல மேல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம்,
எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று எலிசா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே கேள்வியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு விடுதலை ஆகணும், ஆசீர்வாதம் வேணும், ஸ்தோத்திரம், பெரிய ஸ்தோத்திரம், கடன்ல இருந்து விடுதலை ஆகணும், நீங்க பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கறீங்க, எல்லாம் எதிர்பார்க்கறீங்க இல்லையா? இந்த வசனத்துல இருக்கிற அதே கேள்வியை இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களிடத்துல என்ன இருக்கு? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் தானே? உங்களுக்கு கடனை விட்டு மாறணும் தானே? ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை எதிர்பார்க்கறீங்க இல்ல, எல்லாம் எதிர்பார்க்கறீங்க, ஓகே. அதை பெற்றுக் கொள்வதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? அல்லேலூயா. என்ன இருக்கு? அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன இருக்கு? அல்லேலூயா. அங்க கீழே என்ன பண்ண சொல்லியிருக்குன்னா, எண்ணெயை பற்றி பேசிருக்கு. எண்ணெய் என்பது அபிஷேகம். ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ ஒரு குடம் எண்ணெய். ஸ்தோத்திரம். உங்ககிட்ட ஜெபம் இருக்குதா? ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுவீங்க, நான் சர்ச்சில் வந்து நல்லா ஜெபம் பண்றேன், அப்படி பண்றேன். சர்ச்சில் வந்து எல்லாருக்கும் முன்பாக கையை உயர்த்துறது, ஆராதிக்கிறது, ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஸ்தோத்திரம் இங்க வசனத்துல பெருசாக சொல்லப்படல. ஸ்தோத்திரம். உனக்குள்ள நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சோதர, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக, கர்த்தரிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சோதரம், ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே இருக்கிறதா? அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கானி அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சோதர, நான் ஜெபிக்கிறேனா, நான் பைபிள் வாசிக்கிறேனா, சர்ச்சுக்கு கரெக்டா வர்றேனா, சோதரம், எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்கிறேனா, இல்ல நான் கலந்து கொண்டாலும் என் சிந்தனைகள் எல்லாம் கரெக்டா இருக்குதா? அல்லேலூயா. இங்க இருந்துகிட்டு வீட்டை பற்றி யோசித்துட்டு இருக்கிறேனா, அல்லது கடன்காரனை பற்றி யோசித்துட்டு இருக்கிறேனா? இது எல்லாமே யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்ககிட்ட ஏதோ ஒன்றே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ அந்த அடுத்த பகுதியை பாருங்க. அதே வசனத்துல மேல, உன் வீட்டிலே உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்கிறார். அல்லேலூயா. முதல்ல வாங்கிட்ட என்ன இருக்கு? ஸ்தோத்திரம். இது ரெண்டுமே ஒரே வேர்டு தான், நான் பிரிச்சு பேசுறேன். உன் வீட்டிலே உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அல்லேலூயா. சரி, ஒருவேளை நீங்க ஆசீர்வாதம் வேணும், அல்லது கடன்ல இருந்து தப்பணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, எதிர்பார்க்கறீங்க தானே? நீங்க ஜெபம் பண்றீங்க. இன்னைக்கு காலையில பார்த்தோம், ஸ்தோத்திரம், உங்க வீட்டுல ஜெபம் இருக்குதா? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன் பிரதர், நான் கரெக்டா சர்ச்சுக்கு வரேன் பிரதர், நான் அதை செய்றேன், இதை செய்றேன், ஓகே. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று அடுத்த கேள்வி கேட்கிறார். அதே வசனம் அங்க அப்படித்தானே கேட்டிருக்கு. வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. இப்ப அதை என்ன கொஞ்சம் மாற்றி பேசுறேன் பாருங்க. வீட்டில் போயிட்டீங்க இல்லையா? வீட்டில் போன பிறகு வாங்கிட்ட என்ன இருக்கு? சர்ச்சில் வச்சு ஆராதிக்கிறா, ஜெபம் பண்றா இல்லையா? வீட்டில் போன பிறகு அந்த ஜெபம் இருக்கா? இருக்கா? சரி, சர்ச்சில் வந்து ஸ்தோத்திரம் ஏதோ செய்றீங்கல்ல, வீட்டில் போன பிறகு பைபிள் வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் கேட்கலங்க, நீங்க என்ன புரட்சி பார்க்காதுங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்குது? அல்லேலூயா. அப்படி வீட்டிலே உங்களிடத்திலே ஒன்றும் இல்லைன்னா, இதுக்கு கீழே நான் சோதரன் ஆசீர்வாதம் வேணும், எனக்கு கடன் தீரணும், அது தீரணும், இது தீரணும், நீங்க எதிர்பார்க்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்க இங்க வரும்போது கரெக்டா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஊழியங்களை செய்றீங்க, ஸ்தோத்திரம், ஜெபம் பண்றீங்க, ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் முன்பாக சர்ச்சில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றீங்க, கரெக்டான டைமுக்கு வரீங்க, இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இங்க இருந்து போனதுக்கு பிறகு உள்ளதை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. வீட்டிலே உன்னிடத்திலே என்ன இருக்கு அப்படிங்கறத இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணிட்டு போங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், நீங்க அநேக காரியங்களை எதிர்பார்க்கறீங்க. இந்த விதவை வந்து ஸ்தோத்திரம் யாரு? எலிசா கிட்ட கேக்குறாங்க, ஐயா எனக்கு கடன் பிரச்சனை, என் பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ன பண்ற, அடிமைப்படுத்த வருகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். இதே மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியல. நல்லா ஜெபம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஸ்திரியானவள் வந்து எலிசாவிடத்துல கேட்டது மாதிரி நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் கதறீங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருங்க, நான் அடிமைப்பட்டு போகிறேன், என் பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள், சிறையிருப்பில் இருக்கிறாங்க, படிக்கிறது இல்ல, வேலை இல்ல, அது இல்ல, இது இல்ல, எல்லாவற்றையும் சொல்லுகிற உங்களுக்கு கேட்கிற கேள்விதான் ஆண்டவர் இது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நமக்கிட்ட இருக்கிற ஒன்றை வச்சுதான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் நீங்க வச்சிடுங்க. ஸ்தோத்திரம். மோசேகிட்ட பாருங்க, மோசேகிட்ட கேட்டார், உன் கையில என்ன இருக்கு கேட்டார் தானே? அல்லேலூயா. கிதியோனை பார்த்து என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட அவன்கிட்ட ஒரு பலன் இருந்துதானே? அல்லேலூயா.
தாவீது கிட்ட என்ன சொன்னாரு? தாவீது ஸ்தோத்திரம் போறாரு, யுத்தாபியாசம் இல்லாதவன், அவன் எல்லா வஸ்திரங்களை எல்லாம் போட்டு பார்க்கறான், நடந்து பார்க்கறான், அப்படி இப்படி பார்க்கறான். கடைசியில ஸ்தோத்திரம் அவனால நடக்க முடியல. எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு போன வெறுங்கையோட போனானா? அல்லேலூயா. அவனுக்கென்று ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? ஸ்தோத்திரம் கூழாங்கல்லு, ஸ்தோத்திரம் வேற என்னது? அந்த கவன் எறியக்கூடிய அந்த ஆயுதம், அப்படிதானே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் எல்லா சீஷர்களுக்கும் பிரசங்கம் பண்ணாரு, உபதேசம் பண்ணாரு. ரொம்ப லேட் ஆயிட்டு, நாட்கள் ஆயிட்டு. இப்ப திருப்பி அனுப்பும் போது வழியில சோர்ந்து போகிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஸ்தோத்திரம் இவர்களை நான் இப்படி அனுப்பிட்டா இவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போயிடுவார்கள். அப்ப இவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் தானே? கொடுக்கணுங்கிறவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை வர வச்ச மாதிரி வானத்திலிருந்து அப்பத்தை போட வேண்டியதானே? ஆனா அவர் என்ன பண்ணாரு? உங்ககிட்ட என்ன இருக்கு? ஸ்தோத்திரம் அங்க 5 அப்பமும் 2 சிறுமீன் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. இருக்கிறத வச்சு அதுல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். சாரிபாத் விதவை இடத்துல போறாரு, எலியா போறாரு. அங்க போனவன அவங்க சொல்றாங்க கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும். அப்ப எது இருக்கோ அதுல தான் ஒரு பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இப்ப உங்ககிட்ட எது இருக்கோ அதை பெருக பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஜெபிக்கிறதுல இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை கொஞ்சம் கொஞ்சமா பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க வேதத்தை தியானிக்க உங்களுக்கு சில வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அப்ப உங்கள்ட்ட என்ன இருக்கோ, அல்லேலூயா, கரெக்டான டைமுக்கு சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருக்கீங்கன்னா உங்களை கொண்டு வேற ஏதோ திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எல்லா காரியத்திலையும் வளர்ந்தவர்கள், திறமைசாலிகள் இல்ல. ஆனா ஒருவரையும் ஆண்டவர் இந்த பூமியிலே வெறுமையாக அனுப்புனதும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரியத்தை உள்ள வச்சுதான் இந்த பூமியில அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. ஆனா அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு என்கிட்ட இது இருக்கு, அதை நான் பெருக பண்ணணுங்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் சரிதான். ஆமென். அல்லேலூயா. அதை பெருக பண்ணினாதான் அடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், அடுத்த வீடுகளில் இருக்கிற பாத்திரங்களை வாங்கி அதில் நிரப்பினார்களாம். அல்லேலூயா. காலியான பாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம், நம்ம பெருகினாதான் நம்ம ஆசீர்வாதம் அடுத்த வீட்டுக்கு போகும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், நமக்குள்ள ஒரு பெருக்கம் வராம என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரா பக்கத்து வீட்டில் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம சொந்த வீட்டையே ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க சோதரம், பல வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டே இருப்பாங்க சோதரம். ஆனா வீட்டில் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. சோதரம் வீட்டு குடும்பத்தை பற்றி பேசல, கணவன் மனைவி பிள்ளைகளை பற்றி பேச. குடும்பம்னா பெருசா இருக்கு, அண்ணன் தம்பி அப்படி பெருசா இருப்பாங்க. அதெல்லாம் வேற வேற. இப்போ எல்லாம் முந்தி தான் கூட்டு குடும்பம், இப்போ தனித்தனியா போயிட்டனால சோதரம் வேற வேற. ஆனா ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள்ல ஒண்ணு மனைவி வருவாங்க, கணவன் வரமாட்டாரு, அல்லது கணவன் வருவாரு, யார் வரமாட்டாங்க? மனைவி, இல்லது பிள்ளைகள், இல்ல அல்லது இவங்க 2 பேருமே வருவாங்க, பிள்ளைகள் வரமாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை இருந்துட்டே தானே இருக்கு. சோதரா. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, உன்னத பாடுகள்ல சொல்லுகிற பொழுது, என்னை இழுத்துக்கொள்ளும். யார? என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நாங்கள் ஓடி உம்மிடத்திலே வருவோம். அல்லேலூயா. என்ன இழுத்துட்டாருன்னு வச்சிருங்க, நான் மட்டும் வர மாட்டேனா. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள கரெக்டான ரட்சிப்பு இருந்துன்னா நீங்க குடும்பமா தான் சர்ச்சுக்கு வருவீங்க. அல்லேலூயா. இதுல மாற்று கருத்தே இல்லை. அல்லேலூயா. நீங்க சோத்ரம் சொல்லிங்களா, நான் 10 வருஷம், எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரதர் எங்க வீட்டுக்காரருக்கு நான் இத்தனை நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வரவே இல்லை. முதல்ல உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு, கரெக்டா இருக்கா சோத்ரோ? அல்லது சும்மா சர்ச்சுக்கு போய் ஜெபம் என்கிற பேர்ல மேலோட்டமா பேசிட்டு அப்படியே வந்துட்டு சோத்ரோ பாக்குறவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேனா, அல்லது உண்மையான ரட்சிப்பு, உண்மையான அபிஷேகம், உண்மையான ஒரு அனுபவம் எனக்குள்ள இருக்கிறதா என்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சிருங்க சோதரோ. அல்லேலூயா. அதுல இருந்து ஒரு பெருக்கம். ஆமென். சோதரோ நீங்க நல்லா யோசித்து பாத்துருங்க. சோதரோ மறுபடியும் சொல்லுகிறேன், என்ன இழுத்துக்கொண்டால் நான் உண்மையான ரட்சிப்புக்குள்ளே, உண்மையான சோதர கர்த்தருக்குள்ள வந்துட்டேன்னா என் குடும்பத்தினால கர்த்தருக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கு வீட்டை தவிர சோதரம் பக்கத்துல எத்தனையோ காலியா இருக்கு பாத்திரங்கள் சோதரம், அதையெல்லாம் கொண்டு வந்து சோதர வீட்டுக்குள்ள நிப்பாட்டி வச்சு சோதரம் அதை நிறைச்சி, வசனம் சொல்லுகிறது, அதை ஒரு ஓரத்துல வை, ஒரு சைடுல வை சோதரம். இதெல்லாம் சைடு படுத்தணும். நம்ம பக்கத்து வீட்டுல அங்க இங்க இருக்கிற ஜனங்களுக்கு சோதரம் நம்ம அந்த பாத்திரங்களை நிரப்பி அதையெல்லாம் ஒரு சைடுல கர்த்தருக்கு பக்கமா திருப்பி வைக்க வேண்டிய நாம இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற போது உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்ல ஆண்டவர சோதரம், ஜபம் இல்ல ஆண்டவர, தியானம் இல்ல ஆண்டவர, கண்விழிப்பு இல்ல ஆண்டவர, உபவாசம் இல்ல ஆண்டவர. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒரு கண்டிஷன். ஆமென்.
ஆனா சாபத்துக்கு நான் சொன்னேன், இந்த ஒரு வீட்டில் சபிக்கப்பட்ட அல்ல சாபத்தில் இருக்கிறதற்கான ஒரு காரணம் அங்க ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா அதே வசனத்துல ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. இதுல பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டிற்கும் இது ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இது ஒரு அடையாளம். ஏன்னா நீங்க முதல்ல நான் சபிக்கப்பட்ட சாபத்தில் இருக்க குடும்பத்துக்கு சோதரம் இது ஒரு அடையாளம்னு சொன்னேன் இல்லையா? நீங்க அதையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. சோதரம் சில வீடுகளில் பாருங்க, எந்த ஆசீர்வாதமும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஆனா அபிஷேகம் இருக்கும். அங்க கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கும், துதி சத்தம் எப்பவுமே இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுது கரெக்டா பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கும். அல்லேலூயா. அந்த வீட்டில தான் ஆசீர்வாதம் இருக்கும், அந்த வீட்டில தான் பெருக்கம் இருக்கும். அந்த வீட்டை கொண்டுதான் சோதரம் பக்கத்துல அந்த கிராமத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வீட்டை கொண்டுதான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன இருக்கு என்ன இல்லை, எதனால சோதரம் என் குடும்பம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதே அதிகாரம் 7வது வசனத்துல அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சோதரம் உனக்கு அவங்களுக்கு அந்த பாத்திரம் எல்லாம் நிரம்பிடுச்சு. பாத்திரம் நிரம்பின உடனே எலிசா கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லுது, சோதரம் நீ சொன்னபடி செய்தேன், பாத்திரங்கள் நிரப்பப்பட்டது. சோதரம் இப்போ எலிசா அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஓகே பாத்திரம் நிரம்பிட்டா நீ ஒரு காரியம் செய் சோதரம், அதை கொண்டு விற்று கடனை அடைச்சி நீயும் மீந்ததை கொண்டு நீயும் பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணுங்கள். பாருங்க, எண்ணெயை கொண்டு என்ன பண்ணணுமா? விற்கணுமா? எண்ணெய்னா என்னத்துக்கு அடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம். இப்போ அவர் சொல்றாரு, எண்ணெயை கொண்டு என்ன பண்ணுரு? வித்துரு. அப்ப யார் எண்ணெயை விற்க முடியும்? யார்கிட்ட நிறைவா இருக்கு அவங்க தானே விற்க முடியும். அவங்க ஏற்கனவே கொஞ்சம் தான் இருந்துச்சு, அவங்களால விற்க முடியாது. இப்போ அவர் சொன்னபடி எல்லா பாத்திரங்களிலும் வார்த்து வச்சாச்சு, இப்ப மீதி வந்துட்டு, அப்படிதானே? நிறைவு வந்துட்டு பெருகி பாய்கிற, பக்கத்து வீட்டில் நிரப்புது, எல்லா பாத்திரங்களையும் நிரப்புற அளவுக்கு சோதரம் இங்க ஆசீர்வாதம் வந்துட்டு. இப்போ எலிசா சொல்றாரு, சோதரோ நீ என்ன பண்ணணும்? இதை கொண்டு விற்கணும். அப்ப விற்கிறதற்கு ஒருவன் இருந்தா வாங்குறதுக்கு ஒருவன் இருப்பான்ல. அல்லேலூயா. புரியுதா? இப்போ ஒரு பொருளை நான் கொண்டு விற்கிறேன், யார்கிட்ட விற்பேன்? அதை வாங்குறவன்ட்டு தானே விற்பேன். அல்லேலூயா. அப்ப யார் வாங்குவா? இல்லாதவங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை பற்றி சொல்லி இடத்துல சோதரம் அப்படியே 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த 5 கன்னிகைகள் என்ன பண்றாங்களாம்? வாங்க போறாங்களாம். யார்கிட்ட? விற்கிறவர்கிட்ட, கடைக்காரர்கிட்ட போய் வாங்க போயிருக்காங்க. அப்போ சோதரம் இவங்கள்ட்ட பெருக்க, அந்த மீதி 5 கன்னிகைகள்ட்ட என்ன இருந்துச்சு? நிறைவான ஆசீர்வாதம் இருந்துச்சு, பொங்கி பொங்கி வழிகிற ஆசீர்வாதம் இருந்துச்சு. அல்லேலூயா. அது கொஞ்சம் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அதுக்கு மேல வசனம் 8. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். விற்கிறவங்கிட்ட போய் வாங்கிக் கொள்ளுங்க திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கிட்ட முழுசா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? 10வது வசனம், மணவாளன் வந்துட்டாரு, உள்ள போக முடியும். அல்லேலூயா. ஒருவேளை சோதரன் நமக்கிட்ட இல்ல, சோதரம் என்கிட்ட ஜெபம் இல்ல, என்கிட்ட எந்த விதமான ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற அனுபவம் இல்லைன்னா, ஒண்ணு இந்த பூமியில நமக்கு ஆசீர்வாதம் இல்ல, நம்ம எதிர்பார்க்கிற கடனை அடைக்க முடியாது, எதிர்பார்க்கிற சோதரன் இடத்துக்கு நம்ம போக முடியாது. இதாவது இந்த பூமியில சரி இதோட முடிஞ்சு போச்சு, 60 வருஷம் 70 வருஷம் பலத்தின் மீது 80 வருஷம்னு சொன்னாலும், அல்லேலூயா, நித்தியத்துக்குள்ள போனோம்னா என்ன இருக்கணும்? அல்லேலூயா. முழுமை இருந்தாதான் நித்தியத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அங்க போய் இல்லாதவனாய் சோதரம் வாங்குறவன்கிட்ட போறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோதரம், அல்லேலூயா, அந்த குறையோட சோதரம் அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் வருகிற பொழுது உங்கள்கிட்ட இல்லாதவர்களாக காணப்படுவீர்கள். இப்போ உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சோதரம் நீ போய் விற்கிறவன்கிட்ட வாங்கு, சோதரம் நீ போ, நீ ஆயத்தமாகு, அல்லேலூயா, நீ போய் உனக்கு என்ன வேணுமோ அதை செய் நீ சொல்லுகிற பொழுது நீங்கள் திரும்பி போனா, அல்லேலூயா, மணவாளன் வந்துருவாரு, கதவு அடைக்கப்படும். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெருக்கம் உள்ள கூட்டத்தில் இருக்கணுமா? ஸ்தோத்திரம். அல்லது விற்கிற இடத்துக்கு போயிடணுமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடத்திற்கு போயிடணுமா? ஸ்தோத்திரம். இந்த 5 கன்னிகைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடத்துல இருந்தாங்க, அவர்களுக்கு பரிபூர்ணமா இருந்தது, பெருக்கம் இருந்துச்சு, அதனாலதான் விற்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா வாங்குற இடத்துல இருந்தாங்க. ஸ்தோத்திரம். எப்படி? கொஞ்சம் குறைவு வச்சுட்டு, அல்லேலூயா, கொஞ்சம் ஜெபத்தை வச்சுட்டு, என்னைக்கா ஒரு நாள் சர்ச்சுக்கு வாரதை வச்சுட்டு, என்னைக்கா ஒரு நாள் பாஸ்டரை பார்த்தா ஸ்தோத்திரம், பிரதரை பார்த்தா பிரைஸ் லார்ட், அதோட முடிஞ்சது. அல்லேலூயா. வேற எல்லா இடத்துலயும் போய் எப்படியோ வாழ்வேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களுக்கு அங்க என்ன பண்ணுது?
கதவு அடைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புத்தி உள்ளவர்கள் யாரு? பெருக்கம் உள்ளவர்கள். அதுக்கு அடுத்த வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 11 வாசிக்கலாம் சிஸ்டர், ஒரு நிமிஷம். மற்ற கன்னிகைகளும் வந்து 12 வாசிங்க. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இப்ப யாரை பார்த்து சொல்றாரு அறியேன்ட்டு? அல்லேலூயா. யாரு? இவங்க நிறைவில்லாதவங்க. அல்லேலூயா. என்னது? பெருக்கம் இல்லாதவங்க. அவங்கள்ட்ட ஒருவேளை ஜெபமோ ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அதை அவங்க பெருக பண்ணல, அதனால அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல, அதனால மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்ல. அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கதவடைக்கப்பட்டது வெளியே இருந்துச்சு. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சோதரம் 12ஆம் வசனத்தை போடுங்க. என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் அறியேன். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நான் தியானித்துட்டு இருக்க போது, நான் முடிக்க போறேன், நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இந்த பேசிட்டு முடிக்கிறேன். இந்த வசனத்தை நான் தியானித்துட்டு கொண்டிருந்த போது என்னது, ஆண்டவர் அறியேன்னு சொல்றாரு. இதே இடத்துல சொல்றாரு, வேற மத்தேயு சுவிசேஷத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆண்டவரே உமக்காக சோதரம் பிசாசுகளை துரத்தினோமே, வியாதிஸ்தர்கள் சொஸ்தமாக்கணுமே, அதை செஞ்சோமோ இதை செஞ்சோமோன்னு சொல்ற இடத்துலயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்களை எனக்கு அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இதுல உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிறது மாத்திரம் இல்லாம அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, மெய்யாகவே சொல்லுகிறேன், உங்களை எனக்கு தெரியாது என்று என்ன சொல்லுகிறேன்? மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவருக்கு நம்மளை தெரியாம இருக்குமா? அல்லேலூயா. இதை வாசிக்கிற பொழுது எனக்கு அப்படிதான் ஒரு சந்தேகம் வந்து, ஆண்டவரை நாவில் சொல் பிறக்காததுக்கு முன்னே அறிகிறீர், அப்படிதானே சோதரா? உம் சமூகத்துக்கு விலகி எங்கே போவேன், வானத்துக்கு ஏறினாலும் அங்கும் இருக்கிறீர். ஒரு பாட்டு இருக்கு, பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கும் இருக்கிறீர், எட்டாவுந்த அன்பை எண்ணி வியர்க்கிறேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அவருக்கு சமூகத்தை விட்டு எங்க போக முடியும்? அப்படிதானே சோதரா? அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மளை முன்குறிச்சிருக்காரு. குறிச்சாரா இல்லையா? தாயின் கருவில நம்மளை தாங்கினாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் சோதரம் பாவியா இருந்தா கூட ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? இருக்காதா? அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு மறைவா என்ன ஆண்டவர் இருக்கிறீங்க? உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கீங்க, அதை செஞ்சிருக்கீங்க, பசனை இப்படி எல்லாம் சொல்லுது. இப்படியே நான் யோசித்து அப்படியே இருந்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா விளக்கி கொடுத்தாரு சோதரா. ஓ அப்படியா சோதரா? இப்ப பாருங்க, நம்ம சர்ச்சில் சோதரா 2 சகோதரர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சிருங்க, 2 பேர் சோதரா. அல்லேலூயா. ஒரு சகோதரர் முன்ன வந்து சோதரா பாஸ்டர்கிட்ட பேசுறாரு, பாஸ்டரோட இருக்கிறாரு, அவர் எங்கேயாவது கூப்பிட்டா போறாரு சோதரா, ஊழியங்கள்ல கலந்து கொள்கிறாரு, எல்லாம் செய்யறாரு சோதரா. ஒரு சகோதரர் பின்னாடி வந்து இருக்கிறாரு, அவரும் கரெக்டா சர்ச்சுக்கு வராரு, ஆனா சோதரா எப்படி வர்றாரு, போறாரு, சர்ச்சுக்கு வராரு, எல்லாம் செய்யறாரு, ஆராதனைகள் கலந்து கொள்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, போயிட்டே இருக்காரு. இப்போ அடுத்து பாருங்க, இந்த 2 பேருக்குமே கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு டைம் வருது. அல்லேலூயா. சோதரா கல்யாணம் முடிக்கக்கூடிய டைம் வருது. இப்ப பெண் வீட்டார்கள் சோதரா விசாரிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? ஓ இந்த திருச்சபைக்கு போகிற பிள்ளைகளா, அப்ப ரொம்ப நல்ல பிள்ளைகள் சொல்லுவாங்கல்ல, அந்த திருச்சபைக்கு போறவங்க சோதரா நல்லா இருப்பாங்க. அப்போ இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து சொல்றாரு, அப்படியா எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும். சோதரா யார? அந்த பாஸ்டர் தெரியும், போன் பண்ணி விசாரிச்சிருவோம் பையன் எப்படி. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு போன் பண்ணி விசாரிச்சா, இப்ப பாஸ்டர் பக்கத்துல இருக்க பையனை பார்த்து என்ன சொல்லுவாரு? வா அந்த பையனா ரொம்ப நல்ல பையன்ப்பா, நல்ல ஊழியங்களில் ஈடுபடுவான், நல்லா ஜெபம் பண்ணுவான், சோதரம் எல்லா காரியங்களையும் செய்வான். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்படிதானே. இப்போ ஒரு பையன் பின்னாடி இருக்கிறான், அந்த பையனுக்கும் இதே கண்டிஷன்ல போன் பண்ணி கேட்க வர, அவனுக்கு தெரியும், ஆனா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இப்ப பாஸ்டருக்கு அவனை பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. ஆனா அவனுடைய உள்ளான அனுபவம் யாருக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா பாஸ்டருக்கு கூடவே ஒருத்தர் நடக்கிறானே, அவனை அந்த பாஸ்டருக்கு நல்லா தெரியும், அப்படிதானே. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறதே இல்ல, ஆண்டவரோடு நடக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு எவன் ஒருவன் நடக்கிறானோ, அவருடைய சித்தத்தை செய்கிறானோ, அவரோடு உடாவி கொண்டு அவருடைய பேச்சை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு அதன்படி செய்கிறானோ, அவனைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சிலர் பாருங்க சோதரம் 10 மாசமா அல்லது 2 மாசமா வந்துட்டு இருப்பாங்க, அவங்கள நமக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் தான் வருவாரு. வந்த உடனே முன்ன வந்து பிரதர் பாஸ்டர் சோதரம் பிரைஸ் லார்ட், அந்த சர்ச்ல இருந்தா இங்க இருந்தா இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்போ சோதரம் 10 மாசமா வாரவன பாஸ்டருக்கு தெரியாது, ஆனா 2 மாசமா வாரவன தெரியும், 2 நாளா வாரவன தெரியும். ஏன்? அவன் 2 நாளா இருந்தாலும் அவரோடு நல்ல தொடர்புல இருக்கான், இணைந்து கொள்கிறான். அல்லேலூயா. இதே காரியம் தான் நீங்க எத்தனை நாள் திருச்சபைக்கு வாரீங்க, எத்தனை நாள் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர் பார்க்கிறது இல்ல. நீங்க ஒரு நாள் கர்த்தருக்கு இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், கர்த்தரோடு நடக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் விரும்புகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு நாளோ ஒரு மாசமோ எத்தனை மாசம் ஆச்சு தெரியாது ரட்சிக்கப்பட்டு, ஆனால் நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு தெரிகிற அளவுக்கு அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற அளவிற்கு நீங்க இருக்கணும் அப்படிங்கறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், ஸ்தோத்திரம், உங்களுக்கு கடன் மாறணும், உங்களுக்கு பிரச்சனைகள் மாறணும், எல்லாம் மாறணும், எல்லாம் ஓகே. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு இங்க நீங்க கிளியர் பண்ணிட்டு போங்க. உங்க இருதயத்துல நீங்க கேளுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நன்மையான காரியம் ஜெபமோ, வேத தியானமோ, அல்லது ஆண்டவருக்கு என்று வாழ்கிற வாழ்க்கையோ, அல்லது ஏதோ ஒன்று ஸ்தோத்திரம், உங்களை வெறுமே ஆண்டவர் அனுப்பல, வெறுமே உங்களை வைக்கவும் இல்லை. உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்து, ஒவ்வொரு கிருபை வரங்களை கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு. ஆனா அது என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவேட் பண்ணணும், அதை செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் ஆண்டவர் சொல்வாரு, ஸ்தோத்திரம், இவனை எனக்கு தெரியும். ஆமென். அப்படி செஞ்சா மட்டும்தான் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்னது? ஸ்தோத்திரம், இந்த வருஷத்துல நமக்கு ஸ்தோத்திரம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை எல்லாம் என்ன பண்ணும்? தண்ணீரால நிரப்பப்படும். சோதரம், இப்ப காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் சொல்லிட்டு நான் போய் அப்படியே தூங்கிட்டேன். சோதரம், ஆண்டவர் எப்படியாவது வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பிடுவாரு, ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு போய் நான் தூங்கிட்டேன்னா நிரப்பிடுவாரா? அல்லேலூயா, நிரப்பிடுவாரா? அல்லேலூயா. நான் போய் வீட்டில் போய் இந்த வசனத்தை தியானிச்ச உடனே எனக்கு ஏற்கனவே இந்த வசனங்களை வச்சு எனக்கு கொஞ்சம் இந்த வருட ஆரம்பத்திலேருந்தே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பாஸ்டர் அதை பற்றி பேசினேன். அதனால நான் வீட்டில் போய் தியானிக்கும் போது, ஆண்டவரே காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரை, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரை, செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு மேல உள்ள ஒரு வசனத்தை எனக்கு திரும்ப காமிச்சு கொடுத்தாரு. சோதரம், அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பாருங்க, அதாவது பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பிடுவார் ஆண்டவர். உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தந்துருவாரு. சோதரம், நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா பள்ளத்தாக்கு நிரம்புறதுக்கு தண்ணி எங்க இருந்து வரும்? காற்று மழை இருந்தா தானே மேல இருந்து வந்து நிரப்பும். புரியுதா? காற்றும் மழையும் இருந்தா மேல இருந்து வந்து பள்ளத்தாக்கு நிரம்பிடும். இப்ப பள்ளத்தாக்கு நிரம்பணும், ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு காற்றும் வராது, மழையும் வராது. அப்ப இந்த பள்ளத்தாக்குக்கு தண்ணி வரணும்னா நீ என்ன பண்ணணும்? வாய்க்கால்களை வெட்டணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு, கடனை மாத்திருவேன்னு சொல்லிட்டாரு. எப்படி மாத்துவாரு? வாண்ட என்ன இருக்கு? வாய்க்கால் இருந்தா தானே தண்ணி வரும். அல்லேலூயா. வாய்க்கால் இருக்கா? இருக்கா வாய்க்கால்? அல்லேலூயா. அந்த வாய்க்காலை இன்றைக்கு வெட்ட உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருவாரு. அல்லேலூயா. அது எப்படினாலும் அவருடைய வாக்கு மாறாது. ஆனா அதற்கு நீங்க செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுவது உங்க வேலை. அல்லேலூயா. நீங்க வாய்க்காலை வெட்டி பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நீங்க உங்களை நிதானித்து அறிந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் கடன் மாறும், உங்க பிரச்சனை மாறும். வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடலாமா? நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களோடு பேசி இருக்கிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், எங்ககிட்ட என்ன இருக்கு, எங்க குடும்பத்தில் என்ன இருக்கு, எங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க எங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க, பள்ளத்தாக்குகளை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறீங்க, எல்லாமே ஆயத்தம், எல்லாமே ஆயத்தம். ஆனா நாங்க செய்ய வேண்டியதை செய்ய, எங்ககிட்ட என்ன இருக்கு என்பதை நாங்கள் கண்டறிந்து அதில் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவரை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள இன்றைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இங்க இருக்கிற ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.